சந்தானம் படத்துக்கு திருப்பதி தேவஸ்தானம் எதிர்ப்பு. 100 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடங்கினர். விஜய் அஜித் பட வாய்ப்பில் கதாநாயகியாக நடிக்க மறுத்த பிரபல நடிகர். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். கிங் வாய்ஸ் சேனல் நேயர்களே, நடிகர் சந்தானம் கதாநாயகனாக நடித்து நடிகர் ஆர்யா தயாரித்திருக்கும் படம் டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த படத்தில் கிஸ்ஸா 47 என்று தொடங்கும் ஒரு பாடலில் வெங்கடேச சுப்ரபாதத்தின் 2 வரிகளை சேர்த்து நடனமாடி இருக்கிறார்கள். இதற்கு திருப்பதி தேவஸ்தானம் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது. இதன் சார்பில் திருப்பதி தேவஸ்தான நிர்வாக குழு உறுப்பினர் பானு கிருஷ்ண ரெட்டி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் டிடி லெவல் நெக்ஸ்ட் படத்தின் தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும். அதில் குறிப்பிடப்பட்டிருப்பதாவது, இந்துக்களின் உன்னதமான கடவுள் திருப்பதி ஏழுமலையான். திருப்பதி ஏழுமலையான் மகிமையை குறிக்கும் வெங்கடேச சுப்ரபாதத்தின் 2 பாடல் வரிகளை நீங்கள் உங்கள் படத்தில் கிஸ்ஸா 47 என்று தொடங்கும் பாடலில் சேர்த்திருக்கிறீர்கள். இது இந்துக்களை அவமதிப்பதாகவும் அதைவிட திருப்பதி தேவஸ்தானத்தை இழிவுபடுத்துவதாகவும் அமைந்திருக்கிறது. எனவே உடனடியாக இந்த பாடலின் வரிகளை நீக்க வேண்டும். இல்லை என்றால் உங்கள் மீது திருப்பதி தேவஸ்தானத்தை அவமானப்படுத்தியதாக 100 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடர்வோம் என்று சொல்லி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் பானு கிருஷ்ண ரெட்டி. இதைத் தொடர்ந்து திருப்பதிக்கு ஏழுமலையான் தரிசிக்க வந்த எடப்பாடி பழனிசாமியிடமும் இது பற்றி ஜனகல்யாண் கட்சி நிறுவனர் புகார் கொடுத்திருக்கிறார். அவரும் திருப்பதி ஏழுமலையானை இழிவுபடுத்துவதாக அந்த வரிகள் இருக்குமேயானால் அதை நீக்க வேண்டும் என்று தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தில் சந்தானத்துடன் கீர்த்திகா திவாரி, இயக்குனர் செல்வராகவன், இயக்குனர் கௌதம் வாசுதேவ மேனன், ரெடின் கிங்ஸ்லி, லுல்லுசபா மாறன், மொட்ட ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். ரோஹித் ஆபிரகாம் இசையமைத்திருக்கிறார். ரோஹித் ஆபிரகாம் ஒரு கிறிஸ்தவர் என்பதால் இந்த பாடல் வரிகளை அனுமதித்தாரா என்பதும் தெரியவில்லை. ஆனால் இந்த பற்றிய பிரச்சனை வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மே 16ஆம் தேதி டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் வெளியாகிறது. இது பற்றி சமீபத்தில் நடந்த இசை வெளியீட்டு விழாவிலே நடிகர் சந்தானத்திடம் கேள்வி கேட்ட பொழுது, இந்த படத்தை நாங்கள் தணிக்கை குழு உறுப்பினர்களிடம் தணிக்கை குழு சான்றிதழ் பெற்றுத்தான் வெளியாகிறது. ஒரு படத்துக்கு உச்சக்கட்ட அதிகாரம் சென்சார் குழுவினருக்குத்தான் உண்டு. ஆனாலும் அந்த வரிகளை கட்டாயம் நீக்கித்தான் ஆக வேண்டும் என்றால் அதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் கடவுளை மதிப்பவர்கள், கடவுளை கும்பிடுவர்கள் என்று சொன்னார் டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தின் கதாநாயகன் சந்தானம். இது பற்றி இந்துக்களிடமிருந்து பலத்த எதிர்ப்பு கிளம்பியதும் சந்தானம் கூடுதலாக தகவலை சொன்னார். நானும் திருப்பதிக்கு சென்று வழிபடுவன் தான், முழுக்க இந்து. எனவே இந்துக்களுடைய நம்பிக்கையை நான் வீணடிக்க விரும்பவில்லை. எனவே நான் அந்த சர்ச்சைக்குரிய பாடல் காட்சியை படத்தில் நீக்கிவிடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் சந்தானம். அப்பாடா, பிரச்சனை தீர்ந்தது. மே 16ஆம் தேதி சந்தோஷமாக டிடி லெவல் நெக்ஸ்ட் படம் வெளியாகிறது. நீங்களும் பார்த்து மகிழுங்கள். கேப்டன் விஜயகாந்த் தொடங்கிய ஆண்டாள் அழகர் கல்லூரி 180 கோடி ரூபாய்க்கு விற்பனை. நடிகர் கேப்டன் விஜயகாந்த் மாமண்டூரில் 75 ஏக்கர் நிலப்பரப்பில் ஆண்டாள் அழகர் கல்லூரியை தொடங்கி நடத்தி வந்தார். ஆரம்பத்தில் அவரும் அவருடைய மகன் விஜயபிரபாகரனும் கவனித்து வந்தார்கள். அதற்கு பிறகு அந்த கல்லூரியை நிர்வகித்தவர் பிரேமலதா விஜயகாந்தின் தம்பி சுதீஷ். இந்த கல்லூரி தொடங்கும் போது சில பிரச்சனைகள் இருந்தது. அதை எதிர்கொண்டார். ஆரம்பத்தில் விஜயகாந்துக்கு கல்லூரி தொடங்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லை. ஆனாலும் குடும்பத்தினர் வற்புறுத்தினார்கள். அப்போது கல்லூரி தொடங்குவது, அதுவும் குறிப்பாக இன்ஜினியரிங் கல்லூரி தொடங்கும்போது காசு நல்லா வந்துக்கிட்டு இருந்தது. அதாவது இன்ஜினியரிங் காலேஜ் தொடங்கினால் காசை அள்ளலாம் என்ற நினைப்பில் அவருடைய குடும்பத்தினர் விஜயகாந்தை ஆண்டாள் அழகர் கல்லூரியை தொடங்கும்படி நிர்பந்தித்து வந்தார்கள். ஆனால் நிலைமை என்னென்னா, ஆண்டாள் அழகர் என்பது விஜயகாந்துடைய அம்மா அப்பா பெயர். ஆனால் தன்னுடைய அம்மா அப்பா பெயரை ஆண்டாள் அழகர் இன்ஜினியரிங் கல்லூரியை மாமண்டூரில் தொடங்கினார் விஜயகாந்த். ஆனால் அந்த கல்லூரி மாணவர்கள் பிரச்சனை செய்தார்கள். அதே போல சுதீஷும் அதை மேற்கொள்ள கூடிய திறமையில் இல்லை. இதனால் சுதீஷ் மீது கோபம் கொண்டது விஜயகாந்த் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த சூழலில் அந்த கல்லூரியை தனலட்சுமி பொறியியல் கல்லூரியிலே நடத்தி வரும் நபர் வாங்கிவிட்டார் என்று சொல்லப்படுகிறது. தினமும் ஆண்டாள் அழகர் கல்லூரி பற்றி விளம்பரம் கொடுத்து வருகிறார் தனலட்சுமி பொறியியல் கல்லூரி உரிமையாளர் தனலட்சுமி சீனிவாசன். அந்த கல்லூரியில் ஏற்கனவே 5 கோடி ரூபாய் பேங்கில் கடன் நிலுவை இருந்தது. இப்போது அந்த கல்லூரியை 150 கோடி ரூபாய்க்கு விற்றிருக்கிறார்கள் விஜயகாந்த் குடும்பத்தினர். ஆண்டாள் அழகர் கல்லூரியில் பிஇ மற்றும் பிடெக் படிப்புகளில் 7 பிரிவுகள், முதுகலை படிப்புகளில் 4 பிரிவுகள் மாணவர்களை சேர்க்க அண்ணா பல்கலைக்கழகம் அனுமதி வழங்கியிருந்தது. இதற்கிடையில் 180 கோடி ரூபாய்க்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தனலட்சுமி சீனிவாசனிடம் விற்றுவிட்டார் என்பது உறுதியாக தெரிகிறது. இதை பற்றி
விஜயகாந்த் கட்சியினர் பலர் ஏற்பு தெரிவித்து வருகிறார்கள். ஏழை மாணவர்களின் இலவச படிப்புக்காகவே இன்ஜினியரிங் கல்லூரி தொடங்கினார் கேப்டன் விஜயகாந்த். ஆனால் அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய அம்மா அப்பா பெயரை கொண்ட ஆண்டாளர் கல்லூரியை விற்பதற்கு எப்படி மனம் வந்தது என்று கேட்டு பலரும் சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். விஜயகாந்த் கல்லூரியை விற்கிற அளவுக்கு என்ன நிதி நெருக்கடியா என்றும் கேட்டு வருகிறார்கள். இதற்கு இன்னமும் கேப்டன் தரப்பிலிருந்து சரியாக, அதாவது பிரேமலதா விஜயகாந்த் தரப்பிலிருந்து சரியான பதில் வெளிவரவில்லை. விஜய் அஜித் பட வாய்ப்பில் கதாநாயகியாக நடிக்க மறுத்த பிரபல நடிகை. பொதுவாகவே நடிகைகள் அஜித், விஜய், கமலஹாசன், ரஜினிகாந்த் போன்றவருடன் நடிப்பதற்கே துடிப்பார்கள். அதுவும் கதாநாயகியாக நடிப்பதற்கென்றால் போட்டி போட்டு சம்பளத்தை குறைத்து கொண்டு பல நடிகைகள் நடித்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் படத்தில் கதாநாயகியாக நடிக்க வந்த வாய்ப்பை மறுத்திருக்கிறார் ஒரு நடிகை. அஜித் படத்தில் நடிக்க வந்த வாய்ப்பை வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு நடிகை. அந்த நடிகை சாய் பல்லவி. லியோ படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடிக்க சாய் பல்லவியை கேட்டார்கள். ஆனால் கேரக்டர் எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லி சாய் பல்லவி மறுத்துவிட்டார். ஏனென்றால் சாய் பல்லவி தன்னுடைய படங்களில் தனக்கு நடிக்கக்கூடிய வாய்ப்பு நல்ல கதாபாத்திரம் இருந்தால் மட்டுமே நடிப்பேன் என்று அறிவித்திருக்கிறார். எனவே லியோ படத்தில் நடிக்க வந்த வாய்ப்பை சாய் பல்லவி மறுத்துவிட்டார். இதைத் தொடர்ந்து லியோ படத்தில் விஜய்க்கு ஜோடியாக த்ரிஷா நடித்தார். அதே போல அஜித்துடன் வலிமை படத்தில் நடிப்பதற்கு சாய் பல்லவி கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பாத்திரம் தனக்கு பிடிக்கவில்லை என்று அஜித்துடன் நடிக்க மறுத்துவிட்டார் சாய் பல்லவி. இதனால் சாய் பல்லவியின் மரியாதை அதிகரித்திருக்கிறது. ஏனென்றால் ஒரு நடிகை துணிச்சலாக தன்னுடைய பாத்திர படைப்பு வலிமையாக இருந்தால் மட்டுமே நடிப்பேன் என்று சொல்லி அதை நடைமுறையில் கடைபிடித்து வருவதால் சாய் பல்லவிக்கு மார்க்கெட் அதிகரித்து கொண்டே போகிறது. எத்தனை படங்களில் நடித்தேன் என்பது முக்கியமல்ல, எத்தனை நல்ல பாத்திரங்களில் நடித்தேன் என்பதைத்தான் நான் கணக்கில் கொண்டு வருகிறேன் என்று சொன்னார் சாய் பல்லவி. கூத்தாண்டவர் கோவிலில் நடந்த திருக்கூத்து. வருடந்தோறும் கூவாகம் நகரில் திருநங்கைகள் கூடி கூத்தாண்டவர் கோவிலில் இரவு தாலி கட்டி கொண்டு உடனே தாலி அறுத்து விடுவார்கள். இது ஒரு சாதாரண திருவிழாவாக தொடங்கப்பட்டது. இப்போது கூவாகம் திருவிழா மிகப்பெரிய பிரசித்தி பெற்றதாகிவிட்டது. லட்சக்கணக்கில் அங்கே மற்றவர்கள் அந்த கூத்தாண்டவர் கோயில் திருவிழாவை பார்த்து மகிழ்வதற்காக வந்து குவிகிறார்கள். நாம் அந்த பகுதிக்கு மறுநாள் காலை சென்ற பொழுது பக்கத்தில் நிறைய நிலப்பரப்பு, விவசாய நிலங்கள், வயல்வெளிகள் இருந்தன. அதில் போய் பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான காண்டங்கள் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தோம். கூத்தாண்டவர் கோவிலுக்கு வழிபட வருகிறவர்களை அதிகமாக இன்பம் அனுபவிக்க வருகிறார்கள் என்பது அப்போதுதான் தெரிந்தது. இதை அரசு கட்டுப்படுத்த தடை செய்ய வேண்டுகிறோம். திருவிழாவை அல்ல, இந்த மாதிரி இன்பம் அனுபவிக்க வருகிறவருடைய சேட்டைகளை தடை செய்ய வேண்டும் என்பதுதான் அங்கு வருகிற பக்தர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. கூத்தாண்டவர் திருவிழாவிலே நடிகர் விஷால் கலந்து கொண்டார். அவரை சுற்றி திருநங்கைகள் இருந்தார்கள். இதனால் மூச்சு விட முடியாமல் திணறி மயங்கி விழுந்து விட்டார் விஷால். அப்புறம் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை பெற்று சென்னை திரும்பினார் விஷால். அதே போல் கூத்தாண்டவர் திருவிழாவில் நடிகை சஞ்சனாவும் கலந்து கொண்டார். எனக்கு இது பூரிப்பாக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. இந்தியாவில் எங்கும் இது போன்ற ஒரு திருநங்கைகள் திருவிழாவை நான் பார்த்ததில்லை என்று சொல்லியிருக்கிறார் சஞ்சனா. நேயர்களே, இது போன்ற பரபரப்பான தகவல்களை அறிந்து கொள்ள கிங் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.